நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல உங்களுக்குலாம் ஒரு நன்றி சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்மளோட சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டால தான் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டிபெண்டன்ஸ், ஒருவரை சார்ந்திருத்தல். இது நம்ம பல்வேறு டைமென்ஷன்ல பார்க்கலாம். ஆனா இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளாதாரத்துக்காக நம்ம ஒருத்தரை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மன கஷ்டங்கள் வரும், மன சங்கடங்கள் வரும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அத ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறது மூலியமா எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த நம்ம சேனல்ல போடுற கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, டிபெண்டன்ஸ், ஒருவரை சார்ந்திருத்தல். மெயினா நான் அடிக்கடி சொல்றதுதான், தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் சொல்ல மாதிரி முதல்ல நீங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானை பத்தி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல, அதாவது நீங்க பொருளாதார ரீதியா பொருள் ஈட்ட முடியாத சூழ்நிலையிலையும் உங்களுக்கு ஒரு பென்ஷன் வருஷம் இல்ல மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி நீங்க ஏற்படுத்தி வச்சுக்கிறது தான் சால சிறந்தது நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஒருவேளை பென்ஷன் பிளான் எடுக்கல அப்படின்னா நீங்க பொருளாதாரத்துக்காக உங்களோட பசங்களையோ இல்ல பிள்ளைங்களையோ தான் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி நம்பி இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஒரு கருத்தை சொல்றது கூட கொஞ்சம் தயக்கமா இருக்கும். நம்ம பொருளாதார ரீதியா அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ நம்ம எப்படி அவங்களுக்கு கருத்து சொல்றேன்ற ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும் உங்களுக்குள்ளே. மேக்சிமம் இது நடந்துட்டு இருக்குது. அதுக்காகத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க இப்ப எப்படி உங்க பசங்க பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா நீ பண்றது தப்புப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை எப்ப வருது அப்படின்னா, இப்ப நீங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அந்த துணிச்சலாலதான் இப்ப தப்பு பண்ணா நீங்க தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம், இதுவே அவங்கள நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அப்படி டக்குன்னு நீங்க எடுத்தவொன்னு சொல்லிட முடியாது. அப்படி நீங்க எடுத்தவொன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க பசங்க பிள்ளைங்களோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கூட அது குடும்பத்துல மிகப்பெரிய தர்ம சங்கடத்துல தான் கொண்டு போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே, இல்லை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் எடுக்கல அப்படின்னா கையோட ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுங்க. கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜீவன் உற்சவ பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் சமசூதல ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட 61 வயசுல இருந்து 90 வயசு நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா எடுக்கிறீங்களோ, உதாரணத்துக்கு நீங்க 20 வயசுல இந்த ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் 2.5 லட்சம்ன்ற மாதிரி நீங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல என்ஜாய் பண்ணலாம். அதுவே நீங்க ஒரு 30 வயசுல எடுக்கிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் அப்படின்ற விதத்துலதான் நீங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் பிளான் பண்ண முடியும். நான் இப்ப சொல்றது எல்லாமே 10 லட்ச ரூபாய் சமசூடுள்ள ஒரு பாலிசிக்கு தான். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நீங்க இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானை எடுத்துருங்க. முன்னாடி சில வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரு ஆணினுடைய ஆயுட்காலத்தை விட ஒரு பெண்ணினுடைய ஆயுட்காலம் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க இல்லாத காலத்துல உங்க மனைவி உங்க பசங்க பிள்ளைங்களோட இருப்பாங்க. அப்போ உங்க மனைவியும் சரி தப்புன்னு எடுத்து சொல்ற இடத்துல இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க ஒரு ரெகுலர் ரிட்டையர்மெண்ட் பிளானை கொடுத்துட்டு போயிருந்திருக்கணும். அப்படி அவங்களுக்கும் இந்த ஒரு பிளான் எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க மட்டும் இல்ல, உங்க மனைவியும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் காலத்துல பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா வேலை தேடுதல், வேலையில் இருத்தல். நம்ம எல்லாருமே வேலையில்லா பட்டதாரி படம் பார்த்திருப்போம், தனுஷுடைய படம். அதுல அவர் ஃபர்ஸ்ட் வேலை தேடிட்டு இருப்பாரு. அந்த வேலை தேடுற சூழ்நிலையில அவங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம பசங்க வேலையில இல்லாம இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வீட்டுல பேசுற பேச்சுக்கள், வார்த்தைகள், இதுல சில சங்கடங்கள் இருக்கும். வேலை தேடுற நேரத்துல தனுஷ் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஒரு சரியான வேலையில சேருவேன். உதாரணத்துக்கு 8 பில்டிங் கட்ட சொன்ன இடத்துல நீங்க 4 பில்டிங் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு அப்படிதான் கட்ட முடியும்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அதுக்கு இந்த மாதிரில நீங்க இருக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் நேர்மையா இருக்கணும்னு நினைச்சாலுமே ஸோ அவருடைய பொருளாதார சூழ்நிலை அவருடைய நேர்மை இல்லாம தள்ளுறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் நம்ம பசங்க இருக்கக்கூடாது. நம்ம பசங்க பிடிச்ச வேலையில இருக்கணும். இப்போ நம்மள பல வேலையை பிடிக்காத வேலையில கூட இருக்கலாம்.
ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியோட கஷ்டத்துக்காக தான் அந்த வேலையில் இருக்கிறோம். அந்த கஷ்டம் வந்து நம்ம பசங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்துல நீங்க உங்களோட பசங்களுக்கும் ஒரு ஜீவன் உற்சவ பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா அவருடைய 19 வயசுல இருந்து லைஃப் லாங் அவருக்கு ஒரு ரெகுலர் இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவர் வேலை தேடுற வரைக்கும் அந்த இன்கம்மை வச்சு அவர் சமாளிச்சுக்கட்டும். ஸோ அவர் வேலைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய பசங்களுக்கு ஒரு படிப்பு செலவோ இல்லை கல்யாண செலவோ நீங்க உங்க பையன் பேர்ல எடுத்த ஒரு பாலிசி மூலியமா பண்ணலாம். அதுவே அவரோட ரிட்டைர்மெண்ட் பிளானையும் அவருக்கு தான் லைஃப் லாங் அந்த இன்கம் வரப்போகுது இல்லைங்களா, அவருடைய ரிட்டைர்மெண்ட் பிளானையும் நீங்க இப்ப எடுத்த பாலிசி மூலியமா அவரு பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பாலிசி எடுக்கிறீங்க ஒன்று, உங்க மனைவிக்கு ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அது அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்காக, 2 உங்க பையனுக்கு ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அவரோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்காக. ஸோ வேலையில் இருக்கும் போதே நிறைய பேர்த்துக்கு ஆஃபீஸ்ல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் இருக்கதான் செய்யும். ஸோ இவங்க கொடுக்குற ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. நான் இந்த வேலையை விட்டு போயிடணும்னு நினைச்சாலும் என்னால் வேலையை விட்டு போக முடியல. ஏன்னா இந்த வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா என்னோட குடும்ப பொருளாதார ரீதியா எந்த நிலைமையில போகும் எனக்கு தெரியாது. அதுக்காக இவங்க கொடுக்குற டார்ச்சர்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இங்கேயே இருந்துக்கிறேன், என்ன பண்றது வேற வழி இல்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் சகிச்சுக்கிட்டு ஒரு வேலையில இருக்கிறதும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வேலையை இருக்கிறீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் கூட ஆகலாம். அந்த 3 மாசம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக பல பேர் இங்க வந்து அதே வேலையில நின்றுச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெளியே போன வேலை கிடைக்காமலாம் இல்லை. இந்த வேலையை விட்டு நின்னா அடுத்த 1 மாசத்துல 2 மாசத்துல இதை விட ஒரு நல்ல வேலை கூட கிடைக்கலாம். ஆனா அவங்களுக்கு அந்த 2 மாசம் 3 மாசத்துக்கு உண்டான பேக்கப் இல்லாதனாலதான் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல உங்க பையனுக்கு ஒரு பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவருக்கு ரெகுலர் இன்கம் வந்துகிட்டே இருக்க போகுது. சப்போஸ் அவர் வேலையை விட்டு நின்னாலும் அந்த பாலிசில இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த 3 மாசத்துக்கு அவரு பேக்கப் பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்து ஒரு நல்ல வேலையில இருந்துக்கலாம். ஸோ அவர் அந்த பாலிடிக்ஸை சகிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 2வது பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லா இடத்துலயும் பாலிடிக்ஸ் இருக்கதான் செய்யும். இந்த இடத்த விட்டு போனா அந்த இடத்துல இருக்கதான் செய்யும். ஸோ அதுக்காக அங்கேயே சகிச்சுட்டு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க ஒரு பாலிசி இப்பவே எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்க பையன் நினைச்ச வேலைக்கு போகலாம், நினைச்ச வேலையில இருக்கலாம், வேலை பிடிக்கலையா வேற வேலைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுதான் நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்க போறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவரு நமக்கு எதை வச்சு கடன் கொடுப்பாரு? ஆனால் நம்ம கிட்ட சொத்து இருக்கணும், இல்லை அப்படின்னா தங்கம் இருக்கணும், அதுவும் இல்லையா ஒரு 2 வீலர் 4 வீலர் இது இருக்கணும். இதெல்லாம் கொலாட்டலா வச்சுக்கிட்டு தான் நமக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம்னே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கொடுத்தாலுமே இப்போ பர்சனல் லோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவுமே ஜாஸ்தி. கோல்டு லோனு, ஹவுசிங் லோனு, மார்டேஜ் லோன், 2 வீலர் லோன் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பர்சனல் லோனோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட எந்த விதமான கொலாட்டலும் இல்லை. ஸோ அவங்க உங்களுடைய வேலையை நம்பி மட்டும்தான் பணம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அவங்க சொல்றதா இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கூட இருக்கலாம். இதுக்கும் நம்ம இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நீங்க சம்பாதிக்கிற காலத்துல சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்த பாலிசில இருந்தே உங்களால லோன் வாங்கிக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து 10,000 20,000த்துக்குலாம் ஆப் மூலியமா லோன் வாங்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 10 ரூபா வட்டி 15 ரூபா வட்டி போடுறாங்க. சில கட்டின அமௌண்ட்டை விட டபுளா ட்ரிபிளா கேட்குற ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸ்கேம்ஸா நிறைய போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சம்பாதிக்கிற காலத்துல நீங்க சேர்த்து வச்சிட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா வேணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு பாலிசி இல்லை எகெயின்ஸ்டா ஒரு லோனை போட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வந்துட போகுது. நீங்க அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க 6 மாசத்துக்கு ஒர்க்கா கட்டினீங்கன்னா போதும். அசல் உங்களால எப்போ முடியுதோ அப்ப திருப்பி கொடுங்க. ஸோ எல்ஐசி பாலிசி வந்து உங்களை வந்து கம்பல் பண்ணாது, ஃபோர்ஸ் பண்ணாது நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு. யாருமே உங்க வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்க போறது இல்லை. ஸோ ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மக்களுக்கும் இதை நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க சம்பாதிக்கிற காலத்துல சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி சேர்த்து வச்ச பணத்துல இருந்து நீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி கம்மியாகும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வட்டியா மட்டும் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்காதீங்க. ஸோ நீங்க வேற எதுக்காகவும் எல்ஐசி பாலிசி எடுக்க வேணாம். உங்களுக்கு வந்து கடன் தேவை இருக்கும்னு காலத்துல தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க இப்ப எல்ஐசி பாலிசி எடுத்து சேர்த்து வைங்க. சேர்த்து வச்ச அமௌண்ட்ல இருந்து நீங்க கடன் வாங்குங்க. அந்த அமௌண்ட்டுக்கு 9% தான் வட்டி. வட்டி மட்டும் 6 மாசத்துக்கு கட்டினா போதும். அசல் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்ப கட்டுங்க. அப்படி நீங்க லோன் வாங்க காட்டினாலும் உங்களோட போனஸ் ரேட்டு இதெல்லாம் கம்மி பண்ண போறது இல்லை. என்ன போனஸ் ரேட் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதே போனஸ் ரேட்டை 1 ரூபா கூட கம்மி இல்லாம வருஷம் சேர்த்துவாங்க. உங்களுடைய எல்ஐசி பாலிசின்றது தனி, நீங்க வாங்கின எல்ஐசி கடன்ன்றது வேற. ஸோ 2டையும் பிரிச்சு பார்த்து தான் எல்ஐசி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க கடன் வாங்குறதுக்கு நீங்க
நான் அப்படி ப்ரிஃபர் பண்ணல எல்லாத்துக்கும். ஆனா மேக்சிமம் எல்லாரும் கடன் அந்த இது வாங்குறாங்க. அந்த சூழ்நிலையில நீங்க ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கங்க. இதுக்குன்னு நீங்க தனியாலாம் எல்ஐசி பாலிசி எடுக்க வேணாம். நீங்க உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்க்காக பிளான் பண்றீங்க, உங்களோட பசங்களுக்காக பிளான் பண்றீங்க. ஸோ இந்த பாலிசில இருந்தே நீங்க கடன் வாங்கிக்கலாம். ஒரு 20-25 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 வயசுல ஒரு தேவை வருதா, அதிகபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கூட நீங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்ல இருந்து உங்களால லோன் வாங்கிக்க முடியும். அது மட்டும் தானே அப்படின்னு கேட்டா 60 வயசுக்கு மேல உங்களால எங்கேயுமே போய் லோன் வாங்கிட முடியாது. ஏன்னா உங்ககிட்ட உங்களுக்கு வேலையே இருக்காது, உங்களோட வயசு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. ஆனா நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த எல்ஐசி பாலிசிக்கு எகெயின்ஸ்டா உங்களால லோன் வாங்க முடியும். உதாரணத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் வருது அப்படின்னா அதுல 50,000 ரூபாய் வட்டிக்கு மட்டும் போச்சுன்னா எவ்வளவு லோன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷன் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோனா எல்ஐசி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க பேங்க் வாசல்ல போய் நிக்க வேணாம், வெரிஃபிகேஷன் வர வேண்டாம். ப்ரீ அப்ரூவ்டு லோனா மட்டும் அந்த 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு அசல் கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு உங்களுடைய ஓய்வு காலம் முழுக்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 90 வயசுலயே லோன் கேட்டா கூட அந்த பென்ஷன் அந்த அமௌண்ட்டை வச்சு உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்பாங்க. ப்ரீ அப்ரூவ்டு லோன், இதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க கடன் வாங்குறீங்க, இது பெருசா நான் சப்போர்ட் பண்ணல, மறுபடியும் சொல்றேன். கடன் வாங்குறதுக்காக உங்களுக்கு சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு எல்ஐசி தான் பெஸ்டான ஒரு ஐடியாவா இருக்கும். அடுத்ததா ஹவுஸ் ஒய்ஃப், இல்லத்தரசிகள். அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கோவை சார்லா வடிவேலு ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் கோவை சார்லா வடிவேலு சார் வந்து போட்டு நிறைய டார்ச்சர் பண்ணுவார். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துல கோவை சார்லா வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கையில பணம் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் கோவை சார்லா வடிவேலு சார் போட்டு அடிக்கிற காட்சிகள்லாம் நம்ம ரசிச்சு பார்த்துருப்போம். இதுல நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்குன்னு தனியா வருமானம் வராத சூழ்நிலையில அவருடைய கணவர் என்னென்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறாரு. டார்ச்சர் பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு போறாங்க. அதே நபர் தான் வேலைக்கு போய் அவங்க கையில காசு வரவும் அவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. ஸோ அதைத்தான் நான் சொல்றேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பையன் பேர்ல எடுக்கிற பாலிசியவே அதே பெண் குழந்தைக்கு பேர்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி வேலைக்கு போகத்தான் போறாங்க. நான் இப்ப இருக்க மாதிரியே பேசுவோமே, இதே மாதிரியே வந்து அவங்க வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெகுலரா ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும். 10 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு கிடைக்கும். அதுவே 20 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா மாசம் 10,000 இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்க எடுத்த பாலிசி மூலியமா மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும். சோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு உண்டான மரியாதை எப்படி இருக்கும்? சோ வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, அவங்க வருமானம், அவங்க வந்து பணம் ஈட்டல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எப்படி இருக்கும்? ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலுமே அப்பா எடுத்த பாலிசி மூலியமா பொண்ணுக்கு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எப்படி இருக்கும்ன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்ப சொல்றது எல்லாமே ஜீவன் உற்சவ பாலிசி பத்தி மட்டும்தான் பேசுறேன். ஸோ நம்ம டிபெண்டா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க லைஃப் லாங் யாருக்காகவும் டிபெண்டா இருக்க வேணான்றதுக்காக தான் ஜீவன் உற்சவ பாலிசியை லைஃப் லாங் எடுத்துக்க சொல்றேன். சார் இப்ப நான் நல்லா இருக்கேன் சார், இப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார், நான் சம்பாதிக்கிறேன், வருமானத்துக்கு வந்து நிறைய வாங்கி போடுறேன், சொத்து சேர்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் வச்சுக்கோங்க சார். ஒருவேளை சம்பாதிக்கிற காலத்துல எதிர்பாராத விதமா ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்களோட வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அதுவும் அவங்க வந்து அவருடைய வேலையை அவரே பார்க்க முடியாத சூழ்நிலை, டிசபிலிட்டிக்கு போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல லைஃப் எப்படி சார் மாறும்? டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா இப்படியே போயிட்டு இருந்தது டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா இப்படி மாறிடும் சார் லைஃப். அப்படியே தலைகீழா மாறிடுன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. சம்பாதிக்கிற காலத்திலேயே பென்ஷனுக்காக ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல அவர் பிளான் பண்ணாரு இல்லைங்களா, அந்த பாலிசி மூலியமா இடையிலேயே அவருக்கு டிசபிலிட்டி ஆயிட்டா கூட பிற்காலத்துல சம்பாதிக்க முடியாத சூழ்நிலைக்கு போயிட்டா கூட இந்த பாலிசி இப்போ உதாரணத்துக்கு 10 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி எடுத்தாரு அப்படின்னா 5 வருஷம் தான் கட்டி இருக்கிறாரு, அதுக்குள்ள இப்படி ஒரு எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த நிலைமைக்கு போயிட்டாரு அப்படின்ற பட்சத்துல அவரு பேலன்ஸ் இருக்கிற 5 வருஷத்துக்கு பணமே கட்ட வேணாம் சார். அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே எல்ஐசி தள்ளுபடி பண்ணிரும். உங்களுக்காக எல்ஐசி அந்த பணத்தை கட்டி கட்டி உங்க பாலிசியை லைவ்ல வச்சுட்டு இருக்கோம்.
அந்த டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்ஐசி என்ன கேரண்டி பண்ணாங்க? 10 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி பிளான் எடுத்தீங்க அப்படின்னா 13வது வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இன்கம் பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கும். நீங்க 10 லட்சம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரும். 20 லட்சம் சமூகம் எடுத்தீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபா வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கும். அதை கொடுக்கும். ஆனா அவர் கட்டினது என்னமோ 5 வருஷம் தான் கட்டியிருக்கிறாரு. நான் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் எடுக்கிறது மூலியமா பேலன்ஸ் 5 வருஷம் தள்ளுபடியும் பண்ணிடுவாங்க. ஒரு சம்மோசூர் எக்ஸ்ட்ராவும் கொடுப்பாங்க. 10 லட்ச ரூபா சம்மோசூர் பாலிசி எடுத்தாங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. 20 லட்ச ரூபா சம்மோசூர்ல பாலிசி எடுத்தாங்கன்னா 20 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்க மாசம் மாசம் அந்த 5 வருஷத்தை அவர் ஓட்டிடலாம். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு பென்ஷன் வரப்போகுது. அந்த பென்ஷன் அமௌண்ட்டை வச்சு அவங்க லைஃப் லாங் அவருடைய வாழ்க்கைய அவரு மெயின்டைன் பண்ணிக்கலாம் சார். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிபெண்டன்ஸ் ஒருவரை சார்ந்திருத்தல். ஸோ நான் சொல்றது ரொம்ப சிம்பிள் சார். இந்த விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்காம இருக்கணும் அப்படின்றதுனா நீங்க ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கோங்க. நீங்க கீழே என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வயசு, உங்களுடைய வருமானம், உங்க குடும்ப நபர்களோட வயசு, நீங்க ஃபியூச்சர் கோல்ஸ்ல என்னென்ன வச்சிருக்கீங்க அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஒரு பிளான் சஜஷன் பண்றேன். நீங்க அதை உங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணுங்க. 3வது சிட்டிங்ல உங்களுக்கு தேவையான எல்ஐசி பாலிசியை உடனுக்குடன் எடுத்துடலாம். இதுக்கு நீங்க காலம் தாழ்த்தணுன்ற அவசியமே கிடையாது. நீங்க உங்களால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்பர் கால் பண்ணுங்க. நான் கைடன்ஸ் பண்றேன். அதுக்கப்புறம் உடனுக்குடன் நம்ம பாலிசி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.